This video is sponsored by BAFTA Film Institute. Learn from the masters. அரசியல் இன்டர்வியூஸ், அரசியல் அப்டேட்ஸ், அரசியல் தலைவர் குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேனூர் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலம் 8 வழிச்சாலை பிரச்சனை தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அரசு நிலம் கையகப்படுத்துறதுல உறுதியா இருக்கு. இது எப்படி வளர்ச்சி கண்டிப்பாக வேணும். ஆனா அதுக்காக நம்மளுடைய விவசாய பாதிக்குதுன்னா அப்படி ஒரு வளர்ச்சி வேண்டாம். ஏன்னா 70% நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு நம்மளுடைய விவசாயிங்க தான். 30% ஒரு 35% மட்டும்தான் அர்பன் ஏரியாஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் மீதி எல்லாரும் 65% மேக்ஸிமம் விவசாயிங்க இருக்காங்க. விவசாயிங்க நல்லா இருந்தால் தான், விவசாயிங்க முன்னேறினா தான், விவசாயிங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம நாட்டில் என்ன பண்ண முடியும் அது பார்த்தா தான் இந்த நாடு நல்லா இருக்க முடியும். ஏன்னா இது அக்ரிகல்ச்சர் லேண்ட். இது அப்படி இருக்கும்போது வளர்ச்சி பண்ணுங்க. ஆனால் அவங்களுடைய பாதிப்பு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நான் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, டிமானிட்டைசேஷனும் எடுத்துக்கோங்க. ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதோ கொண்டு வரீங்க, ஆனால் அதுக்காக மற்ற என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க அது பார்க்கணும். 8 சாலைனா ஓகே, ரோடு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 25 நிமிஷத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகுனா 8 சாலை வந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் அந்த 8 சாலை ரோட்டில் பாதிக்கப்படுற விவசாயிங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க? அதுதான் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஒரு நியாயமான பதில் இருந்தால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும், விவசாயிங்க எழுப்புகிற கேள்விக்கும் நம்மளுடைய மாணவர் மாணவிகள் கேட்குற கேள்விக்கும், ஸ்டெர்லைட் பிரச்சனை இருக்கும்போது அந்த கேள்விக்கும் எதுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை. பதில் இருந்தால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பதில் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியல இதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னு. என்னங்க? ஆமாம், இதுக்கு கருத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், நம்மளோட வேலையை செய்ய முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கு, ஆனா ஆளுநர் ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு அபிஷியல்ஸோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும். இது எப்படி பாக்குறீங்க? பாஜக அல்லாத மாநிலத்துல தான் இந்த ஆளுநர் ஆட்சி. அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பதில் கொடுக்கணும். அவங்க தான் ஆளுநர் பார்த்து கேள்வி கேட்கணும். நாங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லையே. நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நான் கேட்கணும். ஆனால் ராமலக்ஷ்மன் போல் நடக்கிற இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் 2 பேரும் வாயை திறக்கலையே. ராமலக்ஷ்மன் பேசட்டும். அவங்க வேலையை ஆளுநர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆளுநர் செய்யும் போது கண்டிப்பாக மேல இடத்துலேருந்து டெல்லியிலேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க செய்யுங்க. கடுமையா எதிர்க்குது. ஆனா காங்கிரஸோட இதோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா பாண்டிச்சேரி சிஎம் நாராயணசாமி இதை எதிர்க்கிறாரு. அவங்க முன்னாடி காங்கிரஸ் சார்பாக தான் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னு தான் கேட்கறேன். இல்லையா, அதுதான் நான் அவங்க முன்னாடி இப்போ பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பாக யார் கேள்வி எழுப்பணும்? இப்போ இருக்கிறத நம்ம அதிமுக அரசாங்கம் தான் ஆளுநர் பார்த்து கேள்வி எழுப்பணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த தூரத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்கிட்ட இருந்து பதில் வருதா? இல்லை. ஆளுநர் பார்த்து கேள்வி எழுப்புனாங்களா? இது எங்கள் வேலை, எங்கள் அரசாங்க வேலை, நீங்கள் செய்யாதீங்க. இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா மேலே இடத்துலேருந்து தட்டி கொடுத்துருக்குறாங்க. தம்பி நீ இப்போ பேசக்கூடாது, நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசினா போதும். இந்த நேரத்துக்கு ஆளுநர் வேலை பார்ப்பாரு. ஸோ சரி, மேலே இடத்துலேருந்து டெல்லியிலேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன தன்னுடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிரச்சனைகள் இந்த அதிமுக அரசாங்கம் இந்த ஆளுங்கட்சி இன்னும் 3 வருடங்கள் இருக்கட்டும் அந்த ஒரு நினைப்பில் அவங்க சொல்கிறது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்போது யார் என்ன கேள்வி எழுப்ப முடியும்? நோ கொஸ்டின்ஸ் அபவுட் தட். நோ கொஸ்டின்ஸ். அது மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்துக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தா புளிக்கும். எனக்கு தெரியாது. எனக்கு நக்மா ஏன் மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மயிலா காங்கிரஸ்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அங்கிருந்து எடுத்த முடியும் எனக்கு தெரியாது. இங்கே மாற்றுறாங்களே இல்லைன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் சொன்ன விஷயமும் பேசின விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அரைச்சமாவும் அரைக்கிற மாதிரி இருக்கு. கர்நாடகா ஸ்கீம்ங்கிற வேர்டுக்கு அப்பீல் போறதா நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனை அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அப்பீல் போறது எந்த மாதிரி பாக்குறீங்க? ஏன்னா உங்களோட கூட்டணி கட்சி தான் கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து டி.கே. சிவகுமார் அவர்களும் அல்லது அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க பதில் கொடுத்தா தான் நல்லா இருக்க முடியும். காங்கிரஸ் சார்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது நான் கேளுங்க. ஒரு கவர்மெண்ட் விஷயமாக அங்கே
கர்நாடகாவில் ஒரு அலையன்ஸில் இருக்கும், அங்கிருந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்க ஸ்போக்ஸ் பர்சன் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா டீப்பாக என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. என்னங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி பார்க்குறேங்கிறீங்களா? எல்லாம் விலைவாசி ஏறிட்டு தான் போகுது. இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ பண்ணும்போது பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பப்ளிசிட்டிக்கு மட்டும் கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள 4766 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அது யார் காசு? கவர்மெண்ட் கொடுத்த காசு தானே. கவர்மெண்ட்க்கு யார் கொடுத்த காசு? நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன், இந்த நாட்டில் இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் அவர் பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திருக்கிறாரு. மோடிங்கிறத இமேஜ் உயர்த்துறதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ட்ராவலிங்க்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ செலவாயிருக்கு. எவ்வளோ 370 கோடி என்னமோ ட்ராவலிங்க்கு செலவாயிருக்கு. இது எல்லாமே பார்க்கும்போது இப்போது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா, நீங்கள் ஈரான் கிட்டேருந்து ஒரு ஃபுட் பேக் எடுக்கிறீங்க, பின் எடுக்கிறீங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு பாதிப்பு வரும்போது எக்கனாமிக்கலி எங்கே போயிட்டுருக்கோம்? பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு உயர் இருக்குன்னா நீங்கள் பாருங்கள். இப்போ கேஸ்னால் நாங்கள் ஃப்ரீ கேஸ் கொடுத்தது மோடி அவர்கள் அவ்வளோ பேசினாங்க. எல்லா பெண்கள் வந்து கேஸில் ஒர்க் பண்ணணும், அதனால தான் அந்த கேஸ் ஒன்று இருந்தாக்கா திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் தான் நேர்மையான அரசாங்கம் அல்ல சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி யாருக்காவது பதில் கொடுக்குறாங்களா? இதே அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் வந்துடும், 80 லட்சம் கோடி பிளாக் மணி வெளிநாட்டில் இருக்குது, அது வந்த உடனே நான் எல்லா அக்கௌண்ட்டில் வந்து 15 லட்சம் வந்துடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதே அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் ஜும்லா, அதெல்லாம் மக்கள் வந்து நம்பினாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம் சொல்லிட்டாரு. இப்படி தான் நம்ம எல்லாரும் ஏமாந்துருக்கோம், நம்மளை எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, அவ்வளோதான். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நான் இப்போ வந்து வரும்போது பார்க்கலாம். ஒரு வேலை வந்தால் ஒரு வேலை வரலைன்னா குஷ்புக்கு காங்கிரஸ்க்கு இடையில ஒரு பிரச்சனை. என்ன சீட்டு கேட்டால் அதனால தான் அவங்க வந்து சீட்டு கொடுக்கல, சீட்டு கொடுத்துட்டாங்க அதனால தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்த இங்கிறத வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும்னா எனக்கு தெரியாது. யா, தேங்க்யூ. This video is sponsored by BAFTA Film Institute. Learn from the masters.